Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினவர்களாக இந்த வேளையில நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா thank you Jesus glory 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 ஹalleluya 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 ஒரு விசை நம்மை தாழ்த்துவோம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 thank you Jesus glory 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 hallelujah 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 thank you Lord thank you Lord thank you Lord இந்த வேளையில உம்முடைய திருப்பாதத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா ஹalleluya ஜீசஸ் நீர் எவ்வளவு உயர்ந்தவர் நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை ஆண்டவரே எண்ணி மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறோம் ஹalleluya உம்முடைய வார்த்தைகள் எத்தனை மென்மையுள்ள வார்த்தைகள் என்பதை எண்ணி இயேசுவே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறோம் எப்படி நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளாக வைத்து இயேசு நீர் அவர்களை தேவன் நீர் அவர்களை பாதுகாத்து கொண்டீரோ அதுபோல இந்த நாட்களிலே இயேசுவே உமக்குள்ளே எங்களை வைத்து நீர் பாதுகாத்து வருகிறீர் அதற்காய் உமக்கு மகிமை உமக்கு ஸ்தோத்திரம் hallelujah thank you Jesus glory to God amen thank you Lord hallelujah ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா thank you Jesus glory 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 எவ்வளவு இரக்கங்கள் ஆண்டவரே எத்தனை கிருபை அப்பா hallelujah ஸ்தோத்திரம் 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 thank you Jesus hallelujah ஒருவரும் எங்களை புரிந்து கொள்ள கூடாமல் போனாலும் கர்த்தர் எங்களை எப்போதும் புரிந்து கொள்ளுகிறீரே கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா வனாந்திரத்திலே ஆகார் ஆபிரகாம் என்னும் நீதிமானாலே புறக்கணிக்கப்பட்டவள் நீதிமானுடைய வீட்டிலே இருந்தே அனுப்பப்பட்டவள் நீதிமானே அவளை துரத்தி விட்ட பிறகு அவள் போக அவளுக்கு வேறு இடம் தஞ்சம் இல்லாமல் இருந்தபோது ஹல்லேலூயா thank you Jesus அவளுக்கு கர்த்தர் மனம் இறங்கினீர் அவளுடைய பிள்ளைக்கு மனம் இறங்கினீர் thank you Jesus என்னை காண்கிறவரை நானும் கண்டேன் என்று சொல்லி இயேசுவே தேவனே உம்மை மகிமைப்படுத்தினாள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 thank you Jesus தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஹல்லேலூயா எங்களுக்காய் அதிகமாய் பரிதபிக்கிற எங்களுக்காய் மனம் இறங்குகிற எங்களுடைய தாய் தகப்பனை விடவும் கூட அதிகமாய் எங்களை நேசிக்கிற ஒரு கர்த்தர் ஹல்லேலூயா thank you Jesus glory to God இந்த வேளையிலும் கூட அப்பா ஒரு சிலராய் உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படணுமே அப்பா எங்கள் நடுவிலே கர்த்தர் வசனங்களை அனுப்புகிற போது எங்களை கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை செய்யணுமே ஓ ஜீசஸ் ஹalleluya 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 மனம் இறங்குங்க ராஜா ஹalleluya ஹalleluya இருதயத்துல இருக்கிற எல்லா பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் இடத்துல இறக்கி வைத்து விடுகிறோம் thank you Jesus glory 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 praise the Lord hallelujah 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 praise you praise you praise you praise you Jesus hallelujah 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 thank you Lord thank you Lord thank you Lord இந்த வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும் என்று நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் thank you Jesus glory நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற தெய்வம் நான் உங்களை நேசித்திருக்கிறபடியால் நீங்கள் என்னை நேசியுங்கள் என்று சொல்லுகிறவர்
ஓ ஜீசஸ், க்ளோரி 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 க்ளோரி. ஆமென். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை, பலத்த கிரியைகளை தெய்வம் நடப்பிக்க வேண்டும். ஓ ஜீசஸ், இந்த ரூவா காற்றை நாங்கள் இந்த வேளையிலே அனுபவிக்க வேண்டும். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, தெய்வத்தினுடைய சத்தத்தை இந்த வேளையிலே நாங்கள் கேட்க வேண்டும். எங்களோடு இடைபடுவீராக. ஊராபால ரிபப ஷதுரி அந்தராதியா. ஜீசஸ், ஹalleluya, hallelujah, hallelujah, glory, glory, glory. இப்போது நாங்கள் உம்மை தரிசிக்கணுமே அப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். Thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. பாடல் வரிகளை கூட நம்ம பாடிட்டு நம்ம வேத வசனங்களுக்கு நேராய் கடந்து சொல்லலாம். Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Praise you, Jesus. ஒரு நிமிஷம் அந்த பாடலை எடுத்துக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Praise you, Jesus. Thank you, Lord. Amen. Thank you, Jesus. பாடலை நம்ம உற்சாகமா நமது கர்த்தரை நோக்கி ஒரு விசுவாசத்தோடு ஒரு அறிக்கையாய் நம்ம இந்த பாடலை பாடும். ஆமென். கர்த்தர் கரம் என் மேலெங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலெங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். ஹalleluya. கர்த்தர் கரம் என் மேலெங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலெங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Glory to Jesus. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருப்பதாக நாமளே கற்பனை செஞ்சு ஒன்றும் அப்படி உணர வேண்டாம். Praise the Lord. Hallelujah. அப்படி நம்மளை கற்பனை செஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாகத்தான் கர்த்தர் நமக்கு எப்போதுமே காணப்படுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்கு அந்த விசுவாசமே இல்லைன்னா கூட இந்த வேளையில இந்த பாடலை பாடுகிறப்ப மனத்தாழ்மையோட நம்ம கர்த்தரை நோக்கி பாடுகிற போது அதே அனுபவம் உண்டா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல கடந்து வரும். ஆமென். நம்மை ஆசீர்வதிக்க, நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண, நமக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்து தர, நமக்கு நம்முடைய தேவைகளை சந்திக்க, நம்ம வழிகளில் எல்லாம் நம்மை பாதுகாக்க கர்த்தருடைய கரம் நம்ம மேல கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால உற்சாகமா நம்ம பாடுவோம். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலெங்க, கடுகளவும் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலெங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே,
அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே, கர்த்தர் கரம் என் மேலைங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஆமென். சில சமயத்துல பாருங்க, அடுத்தவங்க பாடுறது நமக்கு பெருசா பிடிக்காது. ஆனா நம்ம குரல்ல நாமளே ரொம்ப மெச்சி கொள்வோம். அல்லேலூயா. அதனாலதான் மற்றவர்கள் பாடி நம்ம அதை ரொம்ப சார்ந்திருக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. நாமளே பாடி கர்த்தருக்குள்ள உற்சாகம் அடையலாம். சங்கீதக்காரன் அப்படிதான் இருந்தான். அவனே கர்த்தரை பாடி துதித்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி ஆயிடுவான், சந்தோஷமாயிருவான். அல்லேலூயா. எனக்கு என்னைக்குமே ஒரு காரியம் உண்டு. நான் பாடுறதை கேட்டெல்லாம் யாருக்கும் ஒரு உற்சாகம் வராது. ஆனா நம்மளோட சேர்ந்து பாடிட்டா, அல்லேலூயா, கர்த்தரை அவங்களும் சேர்ந்து மகிமைப்படுத்திட்டா, அந்த இடத்துல நிச்சயமா உற்சாகத்தின் ஆவியானவர் அவர்களையும் தாங்குவார், நம்ம எல்லாரையும் சேர்ந்து தாங்குவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால நம்ம சேர்ந்து, ஒருவேளை தனியா தான் நம்ம இருக்கோம், மியூட்ல தான் இருக்கோம், ஆனாலும் நம்ம இருக்கிற பகுதியிலேயே உற்சாகமா நம்ம இந்த பாட்டை பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கரம் என் மேலெங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க, தாலாட்டுவார் சீராட்டுவார், வாலாக்காமல் தலையாக்குவார். தாலாட்டுவார் சீராட்டுவார், வாலாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஹல்லேலூயா. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஹalleluya, praise the Lord, hallelujah, glory to Jesus, amen, hallelujah, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தை நம்ம உணர்ந்து இந்த வேளையில காணப்படுவோம். நம்மை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற கரங்களும் அவருடைய கரங்கள் தான். ஹல்லேலூயா. நம்மை அரவணைத்து கொள்ளுகிற கரங்களும் அவருடைய கரங்கள் தான். ஆமென். எப்போது நம்ம அவருடைய ஒரு கிரியையின் மேலேயே சார்ந்து அவருடைய மற்ற பல விதமான கிரியைகளை நாம் அறிந்து கொள்ளாமல் அதிலே பழகாமல் போயிடக்கூடாது. அல்லேலூயா. அநேகர் நாம பல வேளைகளிலேயும் கர்த்தருடைய அரவணைப்பின் வார்த்தைகளை, வசனங்களை, அந்த காரியங்களை மாத்திரம்தான் அதிகமாய் நம்ம விரும்புவோம். நமக்கு அது தேவையும் கூட. அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அரவணைப்பின் கைகளும் சாய்ந்து கொள்ளும்படி அவருடைய தோள்களும் நமக்கு எப்போதும் அவகாசமாயிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனால் அதே வேளையில நம்முடைய விரல்களை யுத்தங்களுக்கு பழக்குவிக்கிறவரும் அவரே தான். ஆமென், அல்லேலூயா. பட்டயத்தை கையில கொடுத்து அதை எப்படி பிடிக்கணும், கேடயத்தை கையில கொடுத்து அதை எப்படி பிடிக்கணும், எப்படி அதை பயன்படுத்தணும் என்பதை கற்றுக் கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். அல்லேலூயா. அவருடைய வசனங்கள் ஒரு பக்கம் நம்மை அரவணைத்து கொள்ளுகிறது, தேற்றுகிறது, இன்னொரு பக்கம் நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை தயார்படுத்துகிறது, நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை எப்படி யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் தெரியுமா? குதிரையின் கால்களிலே கூட ஏதோ செய்வான். அல்லேலூயா. குதிரையின் மேல சவாரி செல்லுகிற போது கைகளை பயன்படுத்தி தான் செல்வான். இப்படிதான் குதிரையை நல்ல ஆயத்தப்படுத்துவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரம் என்பது அப்படித்தான். ஒரு பக்கம் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறது, இன்னொரு பக்கம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. கர்த்தருடைய கரம் இன்னொரு காரியத்தையும் செய்கிறது, நம்மை வணைந்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எரேமியா குயவன் வீட்டிற்குள்ளே போன போது அவன் கண்களால் கண்ட ஒரு காட்சி, குயவனுடைய கைகளிலே களிமண் காணப்பட்டது. தேவ ஜனங்களாகிய நாம் கர்த்தருடைய கைகளிலே இருக்கிற களிமண் போல அவர் விரும்பியபடி நம்மை வணைந்து கொள்வார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலே தான் அவர் விரும்புகிறபடி நம்மை நடத்த அவர் வார்த்தைகளை நமக்கு மீண்டும் மீண்டும் அனுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், க்ளோரி டு காட், ஆமென். அவர் விரும்புகிறபடி நமக்குடைய காரியங்கள் மாற்றி அமைக்க கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு கடந்து வந்து கொண்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு விட்டு கொடுக்கிறவர்கள் தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. அதற்கு இடம் கொடுக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் பேதுருவுக்கு ஒரு தரிசனம் வந்தது. அதிலே அவன் புசிக்க கூடாது என்று ஒதுக்கி வைத்த காரியங்களை அவன் புசிக்க வேண்டும் என்று அந்த தரிசனத்திலே அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவன் நினைத்தான், இந்த இவைகளை எல்லாம் யூதனாகிய நான், இஸ்ரவேலனாகிய நான் எப்படி புசிக்க கூடும்? இது எனக்கு தகுதியில்லாதது, இதை நான் புசிக்க முடியாது, இது அருவருக்கத்தக்கது என்று எண்ணினான். ஆனால் அவனுக்கு உண்டான தரிசனத்திலே அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? அல்லேலூயா, கர்த்தரே ஒரு காரியத்தை சுத்திகரித்த பின்பு நீ அதை எப்படி அசுசி என்று எண்ணலாம், எப்படி நீ அதை அருவருக்கலாம், நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு தரிசனத்திலே அறிவுறுத்தப்பட்டது. அல்லேலூயா, கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவன் தன்னுடைய வெறும் யூதர்களோடு மாத்திரமல்ல, அவன் இன்னமும் மற்ற தேவ பிள்ளைகளோடும் இயேசுவை விசுவாசிக்கிற புறஜாதிகளையும் கூட அவன் தன்னுடையவர்களாய், இயேசுவினுடையவர்களாய், கர்த்தருடையவர்களாய் அவன் காண தொடங்கினான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு புரிதல் வந்த பிறகுதான் அவன் கொர்னேலியோவின் வீட்டிற்கு அவன் கடந்து செல்கிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். அதுபோலதான் கர்த்தருடைய கிருபைகள், இரக்கங்கள் நமக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் நம்மை அது அவர் விரும்புகிறபடி, அவருடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படி நமக்கு அது நம்மை வணைந்து கொள்ளுகிற அவருடைய கரங்களாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்கு தெரிந்தவைகளிலேயே நம்ம இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம் அல்ல. நமக்கு தெரியாத, புரியாத காரியங்களை, நமக்கு அறியாத, ஹல்லேலூயா, உயரமான உன்னதமான காரியங்களையும் கூட நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய காரியம். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு போதிக்கிற போது அவருடைய போதனைகள் வித்தியாசமாய் ஜனங்களுக்கு தோன்றியது. அதுவரையிலும் அவர்கள் கேட்டறிந்த காரியம் தங்களை நேசிக்கிறவர்களையே நேசிக்கிறது என்பதுதான். ஆனால் இயேசுவின் போதனைகள் வித்தியாசமாய் இருந்தது. அவர் சொன்னால், உங்கள் பகைஞரையும் நீங்கள் நேசியுங்கள், உங்கள் சத்துருக்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. தேவனுடைய பூரண சற்குணத்தை குறித்து ஜனங்களிடத்திலே அவர் கற்றுக் கொடுத்தார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழை பொழிய பண்ணுகிறார் தேவன் என்பதை கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, thank you Jesus, hallelujah, praise the Lord. உங்களுக்கு நண்பர்களாய் இருக்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் அதை உலகத்துல இருக்கிறவனும் கூட தான் செய்யறான். ஆனால் பகைக்கிறவர்களுக்கும் சத்துருக்களுக்கும் நீங்கள் உதவி செய்ய, நன்மை செய்ய, அன்பு செய்ய நீங்கள் பழக வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற போது அதிசயப்பட்டார்கள், பூரிப்படைந்தார்கள். அப்படிப்பட்ட உபதேசங்கள் ஜனங்களுக்கு புதிதாக இருந்தது. கண்ணுக்கு கண் என்றுதான் எல்லோரும் கேள்விப்பட்டு வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அத்தனை அன்பான போதனைகளாய் அவைகள் இருந்தது. அதை ஏற்றுக்கொண்ட தேசாதிபதிகள் உண்டு. இந்திய தேசமும் கூட அப்படிதான். அந்த இந்திய தேசத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிறவன் கூட அப்படிதான். அதை ஏற்றுக்கொண்டுதான், அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த போதனைகளை ஏற்றுக்கொண்டுதான் அவனும் கூட என்ன செஞ்சான், தேசத்தின் விடுதலைக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம காந்தி தாத்தா சொல்லுவோம், அப்படி தேசத்தின் விடுதலைக்கு அவன் போராட காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை ஏற்றுக்கொண்டபடியினாலதான். ஹல்லேலூயா, thank you Jesus. அப்படிப்பட்ட உன்னதமான போதனைகளை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருவார். அப்படிப்பட்ட சத்தியங்களை நமக்கு கர்த்தர் கற்றுத் தருவார். அதற்குத்தான் நம்ம இடம் கொடுக்கணும். அதற்குத்தான் ஆவியில நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம காதால கேட்டு போவது என்பது மாத்திரமல்ல, வாழ்வின் சூழ்நிலைகளிலே அந்த காரியங்கள் நமக்கு கடந்து வருகிற போது அதை கேட்டு, அந்த கேட்டிருந்த அந்த சத்தியத்தை நம்ம கை கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயத்தின் பக்குவத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நமக்கு தருவாராக.
இந்த வேளையிலும் கூட அவர் முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக நம்ம காணப்படுவோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஒரு சிறிய பகுதி நம்ம அதை வாசித்து முடிக்கலாம். கடந்த வாரத்தில் நம்ம கண்ட காரியங்களை நேரம் கிடைக்கும் போது நீங்கள் அதை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். 3 விதமான அறிக்கையை குறித்து நம்ம பார்த்தோம். அது ஒரு முக்கியமான காரியம். விசுவாசிகளுக்கு 3 விதமான அறிக்கைகள் இருக்கணும். சாட்சியின் அறிக்கை குறித்து நம்ம பார்த்தோம். விசுவாசத்தின் அறிக்கை, பாவ மன்னிப்பின் அறிக்கை, பாவ அறிக்கை என்று நம்ம 3 அறிக்கைகளை நம்ம பார்த்தோம். சரி, நம்ம இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கடந்து செல்வோம். மல்கியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அல்லேலூயா. மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க் யூ ஜீசஸ். தேசாதிபதிகளும் தேசத்தின் தலைவர்களும் உலகத்தில் இருக்கிற அநேகரும் ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுகிறது, முழு உலகமே அவர் பின்னாலே போய்விடும் போல இருக்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். முழு உலகமே போய்கிறது என்று சொன்னார்கள். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். அத்தனை மகிமையும் மகத்துவம் உள்ள ராஜா நம் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். ஆமென். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய கிரியைகளை அவர் செய்து வருகிறார். ஆனா கர்த்தருக்கு கீழே கர்த்தரை சேவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிற போது அவர் கர்த்தர் தான். கர்த்தரே ஆவியானவர் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். ஆனால் கர்த்தரை சேவிக்கிற பல கூட்டங்களும் வேதத்திலே அடையாளம் கண்டு காணப்பட்டு இருக்கிறது. ஆமென். அதுல நம்ம புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தல் விசேஷம்லாம் வாசிக்கிறப்ப மூப்பர்கள், மிருகங்கள் இப்படி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தரை சேவிக்கிற பரிசுத்தவான்கள் இப்படி எல்லாம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சீஷர்கள், இப்படி பல கேட்டகரி இருக்கு. விசுவாசிகள் இப்படி எல்லாம் இருக்கு. ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். அதே போலதான் தூதர்களும் கூட ஒரு கூட்டம். இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. வேதத்துல நமக்கு சமயம் இருந்தா ஒரு நாளில நம்ம அதையும் கூட பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அதற்கு நேராய் நடத்தினால், ஆனால் அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்படின்னா என்னென்னலாம் கேட்டகரிஸ் இருக்கு, அதுல நம்ம எப்படி எந்த கேட்டகரியில இருக்கிறோம், இதெல்லாம் கூட நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு பெரிய கர்த்தருக்கு கீழே முழு ஆளுகையும் கர்த்தர்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த ஆளுகையில அந்த தேவனுடைய ராஜ்யத்துல பல குரூப்ஸ் இருக்காங்க. ஆமென். எப்படி ஒரு தேசத்துல ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் இருக்கு அப்படின்னா, இந்த அரசாங்கத்திற்கு கீழே நிறைய குரூப்ஸ் இருக்கும், பியூரோக்ராட்ஸ் அல்லது ஆபீசர்ஸ் இருக்கும். ஆமென். அது மாத்திரம் இல்லாம அந்த அரசாங்கத்திற்கு உறுதுணையாய் சப்போர்ட்டா இருக்கிற குரூப்ஸ் இருப்போம். ஒரு நாட்டிலையும் ஒரு குரூப் இருக்கு. அப்படி அந்த குரூப்பினுடைய சப்போர்ட்ல தான் அவங்க வருவாங்க. அந்த குரூப் தான் அவங்களுக்கு வேலை பார்க்கும். அது போல கர்த்தருக்கு அவருக்கு கீழையும் நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த இடத்துல தூதன் என்கிறவனும் வேதத்துல நம்ம வாசித்தால் பல இடங்களிலேயும் தேவ தூதர்களை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கே தெரியாது, ஆனா நம்ம வாழ்க்கையில தேவ தூதர்களுடைய காரியம் இருக்கும். அவர்கள் வந்து போவார்கள், அவர்கள் நமக்கு சில பகுதிகளிலே உதவி செய்வார்கள், நமக்கு தெரியாது. நல்ல ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல இருக்கிறப்போ ஒரு சில சமயங்களில தரிசித்துக் கொள்ள முடியும். ஆனால் அந்த தரிசனைகள்ல சில பேரு டிசீவ் ஆகி தூதனே கெதின்னு போனவங்க எல்லாமும் இருக்காங்க. அல்லேலூயா. தூதர்கள் சொல்லி அது ஒரு கூட்டம் இருக்கு.
ஆவிக்குரிய கூட்டம் தேவனை மகிமைப்படுத்துவதை விடவும் தூதர்கள் பின்னாலே போய்விட்ட கூட்டங்களும் இருக்கு. அல்லது தூதர்கள் பின்னால கிடையாது, தூதர்களை குறித்தே எப்போதும் யோசிச்சு கொண்டே இருக்கிற கூட்டங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கு. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நமக்கு அதை குறித்த ஒரு தெளிவு இருக்கணுமே தவிர, நாம மகிமைப்படுத்துகிறதும் நாம் ஆராதிக்கிறதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவான தேவனை, பரிசுத்த ஆவியானவரை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. விசுவாசியினுடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். தமக்கு பயந்தவர்களை தம்முடைய தூதர்களை அனுப்பி கர்த்தர் விடுவிக்கிறார் என்று வசனம் இருக்கிறது. நம்ம புதிய ஏற்பாட்டுல கூட பார்த்தாலும் கூட பேதுரு சிறைச்சாலையில இருக்கான். ஆனால் அவன் தூங்கி கொண்டுதான் இருக்கான். அவனை ஒரு தூதன் தான் வந்து தட்டி எழுப்பி சிறைச்சாலை கதவுகளை திறந்து அவனை வெளியே கொண்டு வருவான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்னும் கொர்னீலியோ வீட்டுல கூட அல்லது பேதுருவுக்கு கூட தூதர்கள் வந்து போகிறது. அவங்க ஊழியங்களில எல்லாம் தூதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். தேவனுடைய பிள்ளை ஒரு சிறியவனாய் இருந்தாலும் அவனுக்குரிய 2 தூதர்களும் உண்டு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் நான் என் தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் பிரத்யேகமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தால், நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய தூதன் எப்பொழுது எப்படி வருகிறான் என்று நம்ம பார்க்கிற போது, கர்த்தருடைய தூதன் என்று சொல்லுகிற போது அவனுக்கு ஒரு பிரதான நோக்கம் உண்டு. ஒன்று, அவன் கர்த்தருடைய தூதுகளை அவன் கொண்டு வருகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதுகள் கடந்து வருகிறது. தூதர்களுக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு தூதன் சண்டை போடுவான், யுத்தம் பண்ணுவான். இன்னொரு தூதன் கப்ரியேல் என்று பார்க்கிற போது அவன் கர்த்தருடைய வசனங்களை சுமந்து வருவான். மிகாவேல் என்று பார்க்கிற போது அவன் கர்த்தருடைய யுத்தங்களை செய்வான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கிற போது கர்த்தருடைய தூதன் என்கிற அந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது என்றால், கர்த்தருடைய தூதுகளை கொண்டு வருகிற, ஹல்லேலூயா, கர்த்தர் தேவ ராஜ்யத்துல அவரை சேவிக்கிறதான ஒரு கூட்டம். ஆமென், ஹல்லேலூயா. நான் என் தூதனை அனுப்புகிறேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிற போது இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதம், கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து வருகிற காரியத்தை, அந்த ஸ்தலங்களை, அந்த பகுதிகளை இந்த காரியம் காண்பிக்கிறது. ஆமென். தூதன் கர்த்தருடைய வசனங்களோடு அல்லது கர்த்தருடைய வசனம் நமக்கு தூதுகளாய் கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உன் கண்மேல் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசனை செல்வேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. இப்ப கர்த்தர் நமக்கு தூதனை அனுப்புகிறார். அதுவும் எப்படி சொல்லப்படுகிறது? அவன் எனக்கு முன்பாக போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. முன்பாக போய்னா என்ன காரியம்? அவன் வழியை ஆயத்தம் பண்ணுகிற தூதன். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக யோவான் ஸ்நானன் கடந்து வந்தான். யோவான் ஸ்நானனுடைய செய்தியை கேட்டே உலகம் எல்லாம் அவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. அவன் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்ததை கேட்டு பயந்து, தேவனுக்கு பயந்தவர்களாய் அநேகர் வந்து தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அவன் காட்டிலே இருந்தாலும் அவனை தேடி சென்றார்கள். அல்லேலூயா. அவனுடைய வேலை என்னவா இருந்தது? அவனுடைய ஊழியம் என்னவா இருந்தது? அவன் இயேசுவை ஜனங்களுக்கு அடையாளம் காண்பித்த ஒரு ஊழியம். அப்ப தேவ தூதுகள் என்பது அவன் எப்படி அனுப்பப்பட்டிருந்தான்னா, அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படிக்கே அனுப்பப்பட்டான். அப்படிதான் அவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருந்தது. ஸ்திரீகளில் பிறந்தவர்களிடத்திலேயே அவனை போல ஒரு தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவன் கர்த்தருடைய வழியை ஆயத்தம் பண்ணும்படி அவன் அனுப்பப்பட்டான். ஆமென். அப்படியே கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வழியை, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படணும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரியவராய் இருக்கணும், கர்த்தருடைய நாமம் நம்ம வாழ்க்கையில ஒரு மகிமை உள்ளதாய் அது வெளிப்படணும். ஆமென். Thank you Jesus. அதுதான் நம்மளுடைய நோக்கம். ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில மகிமையாய் வெளிப்படுவதற்கு முன்னமே அவர் என்ன செய்ய தொடங்குவார் தெரியுமா?
நமக்குள்ளே சில ஆயத்தங்களை செய்வார். அல்லேலூயா. ஆயத்தங்களை செய்யும்படிக்கே அவருடைய வார்த்தைகள் நமக்கு முன்பாக எப்போதும் வந்துகிட்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில நான் சாட்சியாய் சொல்லணும்னா, கர்த்தர் சில தூதர்களை அல்லது தேவன் தன்னுடைய தாசர்களை அனுப்பியிருந்தார். அல்லேலூயா. அவர்களிடத்துல எப்போதும் கர்த்தருடைய தூதுகள் இருந்து கொண்டே இருக்கும். அவர்கள் எப்போதும் கொஞ்சம் அவர்கள் எப்போதுமே நம்ம ஒரு 2 விஷயம் கத்துக்கிட்டோம்னு நினைச்சா, அவங்க எப்போதுமே நம்மளை விட என்ன அர்த்தம், ஒரு 10 காரியம் நமக்கு மேல அவர்கள் தேறினவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அப்பதான் புரிந்தது, எவ்வளவு நம்ம கிட்டி வந்தாலும் நமக்கு முன்பாகவே அவர்கள் இருக்கிறது போலவே இருக்கு. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு ரேஸ் பண்ணி போனாலும் அவங்க நம்மளை விட ஒரு 10 அடி முன்னாலதான் இருப்பான். அவங்களுடைய அந்த ஒரு மென்மை என்ற வார்த்தை கர்த்தருக்கு தான் பொருந்தும், மனுஷனுக்கு பொருந்தாது. ஆனாலும் கர்த்தருடைய தூதுகள் அல்லது கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்த வெளிப்பாடுகள், அந்த சத்தியங்கள், இவைகள் எல்லாம் எப்போதுமே எப்படிதான் இருக்கும், கொஞ்சம் நமக்கு எட்டாததும் கொஞ்சம் உயரமான அளவுல தான் அவர்களிடத்துல அது பொக்கிஷமா இருக்கும். அல்லேலூயா. அதை எப்போதுமே அது கொஞ்சம் அஹெடா தான் இருக்கு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தருடைய தூதுகள் நமக்கு எப்போதுமே கொஞ்சம் சவால் விடுகிறதாகத்தான் இருக்கும். நமக்கும் பின்தங்கினதா இருந்தால் அது தூதுகள் என்று அர்த்தமாகாது. நமக்கும் பின்னாலதான் அது இருக்கு, நமக்கு ஏற்கனவே தெரிந்ததை விடவும் கொஞ்சமும் கம்மியா தான் இருக்குன்னா நமக்கு ஒரு சவால் இல்ல, நமக்கு ஒரு சேலஞ்ச் இல்ல, நம்மை அது இன்னமும் ஒரு ஆவிக்குரிய விதத்துல நம்மை கர்த்தருக்கு உள்ள நம்ம இன்னமும் அது ஒரு தாழ்மைக்குள்ளாக கொண்டு போக அது உதவுகிறதா இல்லைன்னா, இன்னமும் நமக்கு ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுக்க நம்மை அது ஒரு உந்துகிறதா இல்லைன்னா அது ஒரு தூதுகளாய் இருக்காது. அது நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஆனால் தூதுகள் அல்லது தேவனுடைய தூதன் அனுப்பப்படுகிறது எப்போதும் எப்பனா, நமக்கு இன்னமும் நமக்கும் சவாலாய், நமக்கு நம்மை விடவும் ஒரு அஹெடா, இப்ப எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். இது கர்த்தருடைய தூதன் அல்லது கர்த்தருடைய தூதுகளுடைய ஒரு கிரியையாய் இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையும் தூதனுமானவர். இங்கே தூதனும் ஆனவர் என்று கொடுக்கப்படுகிறது. எல்லாரையும் வசனம் வந்து அவன் இவன் தான் சொல்லும். ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து மாத்திரம் வருகிற போதுதான் அவர்ன்னு சொல்லும். அப்ப தூதனும் ஆனவர் என்று இங்க சொல்லப்படுகிறது யார? ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை இங்கு குறித்து இங்க சொல்லப்படுகிறது. ஆமென். அப்ப முதல்ல தூதனை கர்த்தர் அனுப்புகிறார் என்றால், அந்த தூதன் யாருக்கு சமானமாய் அல்லது ஒரு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கான் அப்படின்னா, தூதர்கள் என்பவர்களே ஒரு கேட்டகரி உண்டு. தேவ ராஜ்ய பரலோகத்தில இருந்து கடந்து வந்து தேவ பிள்ளைகளுக்கு உதவுகிறவர்கள், வசனங்களை கொண்டு வருகிற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்டு. அது மாத்திரம் இல்லாமல் தேவ தூதன் என்று வருகிற போது கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிற தேவனுடைய தாசர்களும் அதுல கடந்து வருகிறார்கள். இந்த இடத்துல தூதனும் ஆனவர் என்று சொல்லப்படுகிற போது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணும்படி அனுப்புகிற வார்த்தைகளை, கர்த்தர் நம்மை தயார்படுத்தும்படி நமக்கு அனுப்புகிற வசனங்களை, கர்த்தர் நமக்கு உணர்த்துகிற வார்த்தைகளை நாம ஏற்றுக்கொண்டு அந்த ஆயத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற போது நாம் விரும்புகிற, நம்ம ஒன்னும் தூதன் வரணும்னு விரும்பல. அல்லேலூயா. நம்ம தூதன் வந்துகிட்டே இருக்கணும்னு விரும்பல. நம்ம யாரெல்லாம் விரும்புறோம்? தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, உடன்படிக்கையின் தூதனுமானவர். அவர்தான் நாம் தேடுகிற ஆண்டவர். அவர்தான் நாம் விரும்புகிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார்னா என்ன அர்த்தம்? நம்ம சரீரம் தான் என்னது? தேவ பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருகிற ஆலயமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய நாம தான் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நமக்குள்ளே உடன்படிக்கையின் தூதனுமானவர் வருவார் என்றால் ஒரு விதத்துல இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆனால் கர்த்தரே ஆவியானவர் என்றும் வசனம் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற ஒரு பதமும் இந்த வார்த்தையில இருக்கிறது. ஏனென்றால் ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
இந்த நாட்களில் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவினா அவர் யாரோ நம்ம நினைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நமக்குள்ள அப்படி என்ன வந்துடக்கூடாது, இவர் வேற, டோட்டலா வேறன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமென். இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. தேவகுமாரனாய் பிதாவின் வலது பாரிசத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவருடைய ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. Glory to God. பழைய ஏற்பாட்டுகளில் கர்த்தருடைய ஆவியானவர் என்று, கர்த்தருடைய ஆவி என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அது கர்த்தருக்குள்ள இருக்கிற ஆவி. அது யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆவி. இப்படித்தான் நம்ம இதை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. Glory to Jesus. அப்ப பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் அல்லது கர்த்தரே ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு இப்ப ஆவியாய் அவர் வருகிறார். அல்லேலூயா. தேவகுமாரன் பிதாவின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிற அதே சமயத்துல அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி நம்ம மேல அவர் கடந்து வர வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் நமக்கு அதிகமாய் உண்டாயிருக்க வேண்டும். அதனால தான் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் வேத வசனம் நம்ம வாசிக்க நேரம் இல்லை, ஆனா வசனத்துல சொல்லுகிறது, நீங்கள் பெற்ற அபிஷேகமே உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து நமக்கு அது கற்பிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவ உடன்படிக்கையின் தூதனுமானவர் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்து அல்லது அவருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே எல்லாவற்றையும் குறித்து அவர் உணர்த்தி நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லா சத்தியங்களுக்குள்ளேயும் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவரை தான் நம்ம அதிகமாய் விரும்புகிறோம். அவரை குறித்து தான் நம்ம அதிகமாய் வாஞ்சிக்கிறோம். அவர் ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷன் மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பு கொடுக்கப்படுமா? அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல் கொடுக்கப்படுமா? ஒரு மனுஷன் ஒரு தேவனிடத்திலே, கர்த்தரிடத்திலே பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் எவ்வளவு அதிகமாய் அவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் கற்பிக்கிறது. இன்னொரு ஒரு காஸ்பல் புக்ல எவ்வளவு அதிகமாய் கர்த்தர் அவனுக்கு நன்மைகளை கொடுப்பார், கேட்கிற எவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார்னா என்ன அர்த்தம்? அவர் அளிக்கும் பலனும் அவரோட தான் கூட வரும். அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளும் நமக்கு கூட வரும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக நமக்கு நன்மைகளை செய்யும்படிக்கு உடன்படிக்கையின் தூதனுமானவர் நமக்கு நம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். ஹல்லேலூயா. இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு இதோ வருகிறார் என்று. யார சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவரை சொல்றாரு. என்ன, இயேசுதான் சீஷர்களிடத்துல சொன்னாரு. என்ன சொன்னாரு? நீங்கள் போய் காத்திருங்கள். ஆமென். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க, நீங்க போய் காத்திருங்க. You tarry until you receive Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அவர் வருகிறார். நான் போனாதான் அவர் வருவார். அதனால நான் போவது உங்களுக்கு நல்லது. நான் போய் நான் அவரை அனுப்புகிறேன் என்று தான் சொல்லி போனார். வாக்குத்தத்தம், பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பப்படுவார் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வருகிறார், அவர் வருவார், உங்களை நிரப்புவார் என்று இயேசுதான் சீஷர்களிடத்திலே சொன்னார். அதே போலதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்கும் இந்த நாளில பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாஞ்சிக்கணும். அதுக்கு அடுத்தடுத்த வசனங்களிலே இந்த வார்த்தையினுடைய வியாக்கானங்கள் இன்னமும் பல பரிமாணங்களிலே போகிறது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை குறித்து கொடுக்கிறது. அந்த நாளை சகிப்பவன் யார், நிலை நிற்பவன் யார் என்ற அதனுடைய காரியங்கள் போகிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட பகுதியில, இந்த ராத்திரியில நம்மோடு கர்த்தருடைய பிரசன்னம் இடைபடணும். நமக்குள்ள நாம் விரும்புகிறவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். நம்ம இயேசு கிறிஸ்துவை விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நம்ம விரும்புகிறோம். சத்திய ஆவியானவர் நமக்கு வர வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். அல்லேலூயா. Glory to Jesus. ஆனால் அவரை பெற்றுக்கொள்ள அப்ப சீஷர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை அவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்கள், ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அவர்களை ஆயத்தம் பண்ணினார். அவர்களுக்கு
கிறிஸ்துவின் உபதேசங்கள் கொடுக்கப்பட்டது. அப்படி அவர்கள் உபதேசிக்கப்பட்ட பின்பு, அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்களிலே அவர்கள் வளர்க்கப்பட்ட பின்பு, அவர்கள் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்களுடைய இருதயம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. அதனாலே தான் அவர்கள் பரிசுத்த ஆவியானவர்கள் அவருக்கு காத்திருக்கும்படி அவர்கள் ஒன்று கூடினார்கள். அல்லேலூயா. அப்போதுதான் அவர்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆமென். இந்த நாட்களில நமக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற போது, அவருடைய தூதுகளை, வசனங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எக்ஸோடஸ் 23:20 நம்ம எடுப்போம். யாத்திராகமம் 23:20. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். அடுத்த வசனத்தையும் வாசிப்போம். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அவரை கோபப்படுத்தாதே. உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு தூதுகளாய் வருகிறதுனால, வார்த்தையானவர் என்கிறபடினால, இந்த 21வது வசனத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். இப்ப நான் ஆயத்தம் பண்ணிற ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு, நமக்கு ஏன் கர்த்தர் தூதுகளை கொடுக்கணும்? கர்த்தர் ஏன் சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கணும்? நமக்கு ஏன் அவருடைய வேத வாக்கியங்களை குறித்து நமக்கு உணர்த்தணும்? நமக்கே அவருடைய உபதேசங்கள் கடந்து வரணும். ஏனென்றால் நமக்கு வழியில நம்மை காக்கிறதற்கும், வழியிலே நம்மை காக்கிறதுக்கும்னா என்ன அப்படின்னா, இந்த பூமியில நம்மை காக்கிறதற்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற நாசமோசங்கள், அழிவுகள், வஞ்சனையான காரியங்கள், மாய்மாலங்கள், இவைகளிலே இருந்து எல்லாம் நம்ம காக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். அந்தகார வல்லமைகள், ஆகாய மண்டலத்தினுடைய லோகாதிபதிகள், இதனுடைய சக்திகள், பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம இந்த பூமியில பாதுகாக்கப்படுவதற்கு, வழியில உன்னை காக்கிறதற்கு, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கு என்றால், தேவன் ஆயத்தம் பண்ணின ஸ்தானம் என்றால் ஆவிக்குரிய ஸ்தானம், உயர்ந்த ஸ்தானம், மேன்மையான ஸ்தானம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஸ்தானம், பரலோக ஜீவியத்திற்கு நேராய் நம்மை கொண்டு செல்வதற்கு, பரலோக வாசியாய் நம்மை தயார்படுத்துவதற்கு நமக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணின என்று சொல்லப்பட்டிருக்கிற, அதோடு சேர்ந்து நம்மை ஆயத்தப்படுத்த நமக்கு ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நான் சில தேவதாசர்கள் இடத்துல பேசுகிற போது அவங்க சொல்லுவாங்க, சில விசுவாசிகள் சில சமயங்களில என்ன செய்யறாங்களாம், அந்த ஊழியக்காரங்களை விட்டாவும் தங்களை ரொம்ப போட்டி போடுற, ஆவிக்குரிய விஷயங்கள்ல போட்டி போட்டா பரவாயில்ல, ஆனா நார்மலாவே ஒரு ஒரு ஆட்டிடியூட்லயே அப்படி காண்பிக்கிறதெல்லாம் கேள்விப்படுறேன். அல்லேலூயா. சில தேவதாசர்கள் பேசுறப்ப கேள்விப்படும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. அல்லேலூயா. ஆனால் தூதனை எப்போதுமே கர்த்தர் எங்க தான் வச்சிருப்பாரு? முன்னே தான் வச்சிருப்பாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப நம்ம கொஞ்சம் அஹெடா தான் இருக்கும். வார்த்தைகள் கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அதனுடைய போக்குகள் நமக்கு கொஞ்சம் நம்மை இன்னும் ஈல்ட் பண்ணுவதற்கு அது நம்மை இன்னும் நம்மை அது எத்தும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. அப்ப அந்த தூதுகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கவனமாய் செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாமல் போகிற போது 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரையும், ஏத்தியரையும், பெரிசியரையும், கானானியரையும், ஏவியரையும், எபூசியரையும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை வழியிலே பாதுகாக்கிறது, நமக்கு முன்பாக செல்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம அவருக்கு பயப்படுகிறோம் என்பதை அது காண்பிக்கிறது. அவருக்கு பயந்தவர்களை சூழ கர்த்தருடைய தூதர்கள் கடந்து வருவான். கர்த்தர் தூதர்களுக்கு நம்ம வழியில் எங்கும் நம்மை காக்கும்படி அவர் கட்டளை இடுவார்.
நம் பாதங்கள் கல்லில் மோதாதபடி நம்மை பாதுகாக்க அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். நமக்கு முன்பாக தூதர்கள் அனுப்பப்படுவார்கள். ஹல்லேலூயா, thank you ஜீசஸ். கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஆமென். ஒவ்வொருவரும் கண்களை மூடி, praise the Lord. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Glory to God. Hallelujah. Thank you, Lord. Amen. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. கண்களை மூடி நம்ம கேட்ட வசனங்களுக்கு நம்ம இருதயத்தை நம்ம விட்டு கொடுத்து இந்த வேளையில ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா அந்த வேளையில thank you Lord. அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. 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 Praise the Lord. Praise the Lord. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில Hallelujah. Thank you, Jesus. Glory. அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம ஆயத்தமாக வேண்டும் என்று இந்த வேளையில தீர்மானமாய் நம்ம காணப்படுவோம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் என்னை ஆயத்தப்படுத்தட்டும். ஹல்லேலூயா. யோசேப்பை கர்த்தருடைய வசனம் புடமிட்டது என்று இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory, 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 glory. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வேளையில ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நான் கேட்கும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற ஸ்தலங்களிலே என்னை அர்ப்பணிக்கிறேன். Thank you Jesus. நீர் எனக்கு அமைத்து கொடுக்கிற தருணங்களிலே என்னை விட்டு கொடுக்கிற thank you Jesus. Glory to God. எனக்கு வருகிற தேவனுடைய தூதுகள், அவருடைய ஆலோசனைகள், அதற்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். Praise the Lord. Hallelujah. 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 Glory, 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 glory. Hallelujah. 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 Thank you Jesus. Glory, 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 glory. Praise the Lord. Hallelujah. அப்படிப்பட்ட தேவ ஜனத்திற்கு இந்த நாட்களில ஹல்லேலூயா சில நன்மையான காரியங்கள், கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற சில ஸ்தானங்கள், சில பொறுப்புகள், சில விடுதலைகள், சில உயர்வுகள் தீவிரமாய் கடந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. தீவிரமாய் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த காரியம் எனக்கு நடக்கணும், ஆனால் அது வெகு நாட்கள் ஆகும் என்று நமக்குள்ளே சில பயங்கள் இருக்கிறது. அது தாமதித்தால் அது எனக்கு நல்லதா இருக்காது என்று நமக்கு தோன்றுகிறது. ஆமென். Thank you Jesus. ஆனால் அது நடக்க மாட்டாமல் தள்ளி போகிறது. அந்த காரியங்கள் கிட்டாதபடி தூரம் போகிறது. எவ்வளவு நான் முயற்சி செய்தாலும் அது என்னை விடவும் தாண்டி போய்விடுகிறதே. நான் எப்படியும் அதை அடைய முடியவில்லை, காலங்கள் தாமதமாகிறது என்று வருத்தத்தோடு இருப்போமே. ஆனால் ஹல்லேலூயா. Thank you Jesus. உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். அவர் நம்ம மேல தீவிரமாய் வருவார்னா என்ன அர்த்தம்? நமக்கு சில காரியங்களை தீவிரமாய் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. நமக்காய் சில காரியங்கள் நடைபெறணும். நம்ம வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் தீவிரமாய் நடக்கணும். நமக்காய் தேசங்களிலே சில காரியங்கள் நடக்கணும். நமக்காய் நம்மை சுற்றுப்புறங்களிலே சில காரியங்கள் நடக்கணும். நமக்காய் நம்மை சுற்றி இருக்கிற சிலருடைய இருதயங்களிலே சில காரியங்கள் நடக்கணும். நமக்கு மேல் அதிகாரியாய் இருக்கிறவர்களுடைய ஹல்லேலூயா வேலை ஸ்தலங்களிலே, குடும்பத்திலே, நமக்கு மேலேயோ நமக்கு கூடவோ இருக்கிறவர்களுடைய இருதயங்களிலே சில ஹல்லேலூயா காரியங்கள் தீவிரமாய் நடக்கணும். ஆமென். Thank you Jesus. நாம் விரும்புகிற இயேசுவை நாம் இந்த வேளையில கூப்பிடுவோம். நாம் விரும்புகிற பரிசுத்த ஆவியானவரை நம்ம இந்த வேளையில தாகத்தோடு வாஞ்சித்து, மான்கள் எப்படி கதறுமோ அதுபோல கதறும். ஒரு நிமிஷம் நம்ம எடுத்து கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுவோம். இயேசுவே, என்னுள் கடந்து வாருங்க. Thank you Lord. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் என் தலைமேல கடந்து வரட்டும். இதைத்தான் நான் விரும்புகிறேன். நான் விரும்புகிற ஆண்டவர், என் உடன்படிக்கையின் தூதனானவர்,
ஓ, இந்த ஆலயத்துக்குள்ளே வாங்க. உடைய வசனங்களை கேட்டு என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது. விடியற் காலமே நான் ஆயத்தமாய் உம் சமூகத்திற்கு கடந்து வருகிறேன். Hallelujah. Glory, 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 glory. Thank you, Jesus. Hallelujah. ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில் ஆயத்தமாவும். Hallelujah. தேவனை மகிமைப்படுத்தி ஆயத்தமாவும். இந்த நாட்களில் ஆயத்தம் இல்லாமல் நாம் சில வேலைகளை செய்து விடுகிறோம். ஜெபிக்க வருகிறோம், ஆனா ஆயத்தம் இல்லை. கர்த்தருடைய வசனங்களை கேட்க வருகிறோம், ஆனா அப்படியே வந்துடும். Hallelujah. Praise you, Jesus. சில ஜெபங்கள் எல்லாம் ஆயத்தமே இல்லாமல் இருக்கு. அப்படியே நேரடியா ஒரு காரியத்தை ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு அப்படி ஒரு துணிவு இருக்கு. ஆமென். தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தணும். கர்த்தர் சமூகத்துல முதலாவது நம்ம டேரி பண்ணி காத்திருந்து ஆயத்தம் பண்ணி நம்ம தேவ சமூகத்துல வரோம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஒரு ஆயத்தமுள்ள ஒரு இருதயம் நமக்குள்ள காணப்படும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord. அவர் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ வருகிறார். ஹல்லேலூயா. இயேசு சீஷரிடத்துல சொன்னார், இதோ பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வருவார். ஓ ஜீசஸ், பலத்தினாவியானவர். ஹல்லேலூயா. glory 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 glory. Thank you Jesus. ஏதோ உணர்ச்சிகள் பொங்குகிறதுனாலே அல்ல, கர்த்தருடைய வசனங்களினாலே. ஹல்லேலூயா. Praise the Lord. நல்ல அதை கவனித்தவர்கள், அதனுடைய கருத்துக்களை புரிந்தவர்கள், அதனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வல்லமையாய் அவர் அனுப்பப்படுகிறார். இந்த வேளையிலும் கூட பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் ஒரு முன்மாரியை போல பின்மாரியை போல அது கடந்து வருகிறது. ஆயத்தத்தோடு காணப்பட்ட தேவ ஜனங்கள் மேல கடந்து வருகிறது. இந்த நாட்களில் யார் யார் ஆயத்தமாய் இருக்கிறார்களோ, யார் யார் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தி காணப்படுகிறார்களோ, யார் யார் கர்த்தரை விரும்பி கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் மேல் அளவில்லாமல் பொழியப்படுவார் பரிசுத்தாவியானவர். உரபல ரிபப ஷதுரியந்தராதியா ரிகபப ஷபரிப கரபல. ஆவியானவர் வரங்களோடே கடந்து வருவார். உரப ரிப கரபல ரிபபப ஷபரிப கரபல. பரிசுத்த ஆவியானவர் வரங்களோட கடந்து வருவார். ரிபபப ஷபரிப கரபல. உன்னதத்திலிருந்து ஆவியானவர் வருவார். ரிபபப ஷபரிப கரபல ஹுரபல ரிபபப சந்தராதியா ஜுடதிட தீபர ஹதூரி அந்தராதனஷ்யா. Thank you Lord. Hallelujah. Amen Jesus. சில ஆயத்தமாக்கப்பட்ட ஸ்தலங்களும், சில ஆயத்தமாக்கப்பட்ட தருணங்களும், சில ஆயத்தமாக்கப்பட்ட தெய்வ ஜனங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் தேடுகிறார். நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் வருகிறார். Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Amen. இப்போதே கர்த்தர் அனுப்புகிற தூதுகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வசனங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆயத்தமாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவே, முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord.